ஹே கைஸ், வெல்கம் டு ட்ரியோ ஃபேம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ருசியான ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஆனியன், டொமேட்டோ, கறி லீவ்ஸ், கார்லிக், பச்சை மிளகா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வானலை வச்சுக்கலாம். வானலை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயிலை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடலாம். நெக்ஸ்ட் நம்ம கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போனா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆனியனை ஆட் பண்ணணும். ஆனியனையும் நல்லா குக் பண்ணணும். அதுக்கு மேலே கறி லீவ், க்ரீன் சில்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண வேண்டியது மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் டொமேட்டோவை ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதையும் நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேல நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். மல்லித்தூள், அதுக்கப்புறமேல நம்ம வீட்டிலே அரைச்ச வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்சிங்கை போடுங்க. மிக்சிங்கை போட்டதுக்கப்புறமேலு அது அடி பிடிக்காமல் இருக்க லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் மிக்சிங் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறமேலு அதில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை ஊற்றணும். புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ணணும், தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணுறது மூலிமா டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொடுக்கும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பார்ட். ஏன்னா தேங்காய் பாலில் இருக்கிற ருசி வேறு அதில் வச்சுருக்கா. எக்ஸாக்ட்லி. ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன, கொத்தமல்லி தழை. அதையும் நல்லா மேலே பரவலாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டதுக்கப்புறமேல் திஸ் இஸ் அவர் சீக்ரெட், அவர் ஃபேமிலி ரெசிபி ஜாகரி. வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை ஆட் பண்ணுறது மூலியமா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மறந்துடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமேல் நம்மளுடைய ஃபிஷ் கறி ரெடி. அதுக்கப்புறமா ஃபைனலாக சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.